ஏய் கண்ணா, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் உனக்கு வேற வேலையே இல்லையா? உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறதா உனக்கு வேலை? நான் புதுசாவா பார்க்குறேன்? என் கண்ணுக்கு எப்பயுமே நீ புதுசு புதுசாக தான் தெரியுற. என்ன பண்ணுறது? அதான் பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். நல்லா ஏமாத்துற. லவ் பண்றவங்களாம் இப்படிதான் பொண்ணுங்கள்ட்ட பேசி ஏமாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு நடக்கும்போது தான் அது உண்மைன்னு தெரியுது. நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். இப்ப புதுசா வந்து உன் கண்ணுக்கு நான் அழகா தெரியுற, என்ன சொல்றது, பேசுறது நல்லா இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. என்ன அம்மா பண்ணுறது? லவ் பண்ணுறவங்ககிட்டலாம் அப்படி தான் பேசணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் பேசுகிறேன். இல்லைன்னா நான் பேச போகிறேன்னா? நானும் சாதாரணமாக ஏய் இங்கே வா அங்கே போ, என்ன நல்லா இருக்கியா, சரி நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுனா உனக்கு பிடிக்குமா? அப்படி பேசுனா எப்படி பிடிக்கும்? பொய்யா இருந்தாலும் நாலு வார்த்தை பொண்ணுங்களை கொஞ்சம் அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சு பேசினாதான் பிடிக்கும். அதுக்குன்னு ஓவர் பொய்யும் பேசக்கூடாது. ஓவர் பொய் பேசணும்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன எனக்கு பாடமாக எடுக்கிற? நான் உங்ககிட்ட தானே பேசுகிறேன். ஓவராக வர்ணிச்சா பிடிக்காது, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறியே. நீ கண்டுபிடிச்சிருவன் தானே சொல்லணும். சரி விடு, நீ அடுத்தவங்கள்ட்ட பேசுற மாதிரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், உடனே அதுல ஒரு வார்த்தை தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இப்ப பேசுறியா? வர வழியில் உங்கள் அத்தை பசங்களாம் வரதை பார்த்தனே, நீ பார்த்துட்டு வந்தியா? என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்க? அப்படியா? இல்லையே, நான் பார்க்கல. சரி, உன்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எப்ப பார்த்த நீ? அவங்க எப்ப வந்தாங்க? இப்போதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. உங்கள் அத்தை பையன் வேற உடம்புலாம் ஏற்றி அந்த அளவுக்கு இருக்கான் பார்க்கறதுக்கே. ஆமா ஆமா, அவன் கருப்பா இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பான். எனக்கு அவனை பிடிக்கும். எது, உனக்கு அவனை பிடிக்குமா? அப்போ நான் ஏய், உடனே அப்படி இது பண்ற பத்தியா? நான் பிடிக்கும் தான் சொல்றேன். அதுக்குன்னு உடனே லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னா? அவன் வேற ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்கான்னு சொன்னான். சரி, நான் கிளம்புறேன். அப்ப அவங்க வந்திருக்காங்களா? நான் போய் பார்க்கறேன் ஃபர்ஸ்ட். ஏய் என்ன இப்போதானே நான் சொன்னேன் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சொன்ன உடனே என்னை விட்டுட்டு போற? ஏய், உடனே நீ எப்படி இது பண்ணுவ? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள போய் பார்க்கறது இல்லையா? தெரிஞ்சும் தெரியாமையா இருக்க முடியும்? எனக்கு அவங்க மேல என்ன கோவம்? நானும் நல்லா தான் பேசுவேன். போய் பார்க்கணும்ல. சரி சரி போகலாம், இரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் போவேன். சரி, என்ன சொல்லு? 10 நிமிஷத்துக்கு என்ன இங்க பேசிட்டு இருக்க போறோம்? என்ன சாப்பிட்டியா? என்ன பண்ற? தூங்குனியா? தானே பேசிட்டு இருக்க போறோம். லவ் பண்ணுறவங்க இதை மட்டும் தான் பேசுவாங்க, வேற என்ன பேசுவாங்க? தப்பாக பேசுனாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. இந்த மாதிரி தான் பேசுவாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. வேற என்ன பேச முடியும்? உடனே உங்கள் அத்தை பையன் சொன்னாலும் ஓடுறதுக்கு பார்க்குற. ஏய், அப்படி இல்ல. நீயும் தான் எனக்கு மாமா பையன், அவன் எனக்கு அத்தை பையன். அதுக்கு ரெண்டு பேர்த்தையும் விட்டு கொடுக்க முடியுமா? ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தானே பார்க்கணும். என்ன, நீ இங்கே இருந்தனால எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு. அவன் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு என் மேல ஒரு கண்ணு, தெரியுமா? ஓஹோ, இது வேறயா? பார்த்துடி, என்னை டீலில் விட்டு அவன் கூட போயிடாத. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா அப்படியும் பண்ணதான் செய்வேன். என்ன பண்றது, எல்லாரும் ஒரே வீட்டுக்கு வர முடியுமா? அடிப்பாவி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன் அவன் கூட போயிடுவேன்ற மாதிரி சொல்கிற. அப்போ என் கூட பழகிறதெல்லாம் சும்மாவா? எதா இருந்தாலும் இப்பயே சொல்லிடு, நான் வேணா ஒதுங்கிக்கிறேன். ஏய், சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா உடனே சீரியஸ் ஆயிடுவ பத்தியா? அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். அதுக்கு இல்லை, அப்புறம் அவனும் ஏதாவது உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ ஏதாவது அந்த மாதிரி நினச்சிருந்து சும்மா என் கூட அப்புறம் இப்போ பழகிட்டு அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு தான் சொல்கிறேன். சீச்சி, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் சந்தோஷமா. வாமா வா வா செல்வி, வா. எப்போ வந்த? பிள்ளைங்களா வாங்க வாங்க. அண்ணி இப்போதான் வரேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கியா? என்ன முக்கியமாக இந்த விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னேன். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களும் நல்லா இருக்கீங்கல்ல? வாமா முதல்ல வந்து சாப்பிடு,
அப்புறம் எதுக்கு வர சொன்னேன்னு சொல்கிறேன். இல்லைண்ணா இப்போதான் ஊர்லேருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நீ ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லு, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரி, நீங்கள் 2 பேருமா வந்து சாப்பிடுங்க வாங்க. அத்தை எனக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை நானும் அப்புறமா சாப்பிட்றேன். சரி, எங்கே இசை தென்றல் இனிசைலாம் எங்கே காணும்? எல்லாம் இங்கே தான் இருக்காளுங்க. ஒருத்தி எங்கே வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். தென்றல் 2 பேரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காளுங்க. ஒருத்தி ரூமில் இருக்கா, ஒருத்தி கிச்சனில் இருக்கா. கிச்சன்லையா? கிச்சனில் யார் இருக்கா? சமைக்கலாம் வர கற்றுக்கிட்டாங்களா? அவங்களுக்குலாம் சமையல் பக்கமே போக மாட்டாங்களே. இப்போதாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காளுங்க. பரவாயில்லையே. பரவாயில்ல செய்யட்டும். சரி, நான் போய் அவங்கள போய் பார்க்குறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க. நானும் சும்மா அப்படியே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னண்ணா சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பெரிய புள்ள இருக்கால, அவளுக்கு மாப்பிள்ளை பேசி முடிவு பண்ணியிருக்கோம். ஓ, நீங்களே மாப்பிள்ளை பேசி முடிவு பண்ணிட்டீங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து கேட்டு முடிவு பண்ண ஆகாதா? நாங்கள் அந்த அளவுக்கு என்ன தாழ்ந்துக்கு தரங்கட்டு போயா இருக்கோம்? இதுக்கு தான் நேரில் பார்க்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டியா? அதுவும் மாப்பிள்ளை பேசி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற. இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்கோன்னு கூட சொல்லலை. இதுதான் நீ உன் தங்கச்சி மேலே வச்சிருக்கிற பாசமா? என்ன அண்ணி, இதெல்லாம் உங்கள் வேலையா? உங்கள் தங்கச்சிக்கெலாம் எதுவும் சொல்ல வேணாம், பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு. ஐயோ செல்வி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா. நானும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. திடீர்னு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வேற யாரும் இல்லை. எங்கள் அண்ணன் பையன் தான், பெரிய பையனுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓ, உங்கள் சொந்தக்காரவங்களா? சரி சரி, அதனால தான் எங்கள் அண்ணன் கூட என்கிட்ட சொல்லலையாட்டுக்கு. கண்ணே, ஏமா நீ வேற வந்த உடனே இப்படிலாம் பேசுகிற? அவள் பாவம், அவளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம பிள்ளையும் அந்த பையனும் ஆசைப்பட்டுட்டாங்க. சரி, சொந்தக்காரவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது சரிதான். ஏன் அது தெரிஞ்ச உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே நீங்கள். இந்த மாதிரி நம்ம புள்ள வந்து விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண தேதியெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்கிறீங்க. ஏன் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்கலாம்ல? அந்த அளவுக்கு நான் தாழ்ந்து போயிட்டேன்ல, என்ன பண்ணுறது? உங்கள் அளவுக்கு எனக்கு வீடு வசதி இல்லைனாலும் நானும் ஓரளவுக்கு வசதியாக தானே இருக்கிறேன். நீ ஏம்மா இந்த மாதிரிலாம் சொல்கிற? உங்கள் அண்ணனை பார்த்து இந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வருது சொல்லு? நான் எனக்காவது அந்த மாதிரி நினச்சிருக்கிறேனா? அதான் இப்போ பண்ணிட்டியே, தெரியலையா? என்னை கேட்கவும் இல்லை, என்கிட்ட கலந்துக்கவும் இல்லை. ஏன்னா உன் புள்ள அண்ணியோட அவங்க அண்ணன் பையன், அதனால உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க. என்கிட்டயும் ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி உனக்கு ஏதாவது தோணிருக்கா? என் பையனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கலான்னு என்னைக்காவது நீ நினச்சியா? சொல்லு பார்க்கலாம். ஏம்மா இப்போ நான் என்ன வேணும்னா பண்ணுறேன் சொல்லு? புள்ள ஆசைப்பட்டுட்டா, அந்த பையனும் ஆசைப்பட்டுட்டான், நல்ல வேலை தான், பேங்கில் இருக்கான், அவங்களுக்கும் வசதி எல்லாமே இருக்குது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அதனால கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓ, நல்ல வேலை, பேங்கில் இருக்காங்க, பணக்காரவங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ அங்கே தான் கொடுப்பீங்க. நாங்களும் ஒன்றும் இல்லாதவங்களாம் இல்லை, எங்களுக்கும் காடு கரை வீடு எல்லாமே இருக்குது. என் பையனும் படித்து முடிச்சிட்டான். இன்னும் அவனுக்கு வந்து வேலை ஒன்றுன்னு அந்தளவுக்கு அமையாமல் இருக்குது. அண்ணியோட அண்ணன் பையனோட என் பையனும் வந்து ஒரே வயசு தான். இன்னும் ரொம்ப சின்ன வயசும் இல்லை, பெரிய வயசும் இல்லை. என்னைக்காவது ஒரு வார்த்தை உன் பையனுக்கு என் பிள்ளைய கூடன்னு சொல்லி ஏதாவது கேட்டிருப்பீங்களா? ஏமா இப்படி கோவிச்சுக்கிற? ஒரு பொட்ட பிள்ளைய என்கிட்ட இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு சண்டை போடுற? உங்ககிட்ட சொல்லணும் தான், அதான் நீ கேட்ட ஃபோன்லேயே சொல்லு. நான் அதனால தான் நேரில் வாமா பேசிக்கலான்னு சொன்னேன். ஓ, அதுவும் உன் பிள்ளைங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா தான் என் பையனுக்கு கொடுப்பேன். நீயா வந்து அத்தை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படிலாம் சொல்கிற மாதிரி கிடையாது இல்லையா? சரிண்ணா, எனக்கும் ஒரு நேரம் வரும், எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன். நீயா செல்வி யாரோ எதிரிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற? சொல்லு. உங்கள் அண்ணன் தான் சொல்லிட்டாருல்ல இந்த மாதிரி தான் நடந்துக்குது அப்படின்னு. அப்புறம் நீ வந்து இப்படி பேசுனா அது நியாயமா? நியாயத்தை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. எங்கள் அண்ணனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எப்போ உங்களை கல்யாணம் பண்ணிச்சோ அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதையும் சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது? நாங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கோம் உங்களோட. நீங்கள் வந்து அப்போ இருந்தே வசதியான வீடு, அதனால் உங்கள் பேச்சு தான் எல்லாருமே கேட்பாங்க. என் பேச்சு கேட்பாங்களா? நான் எதுவுமே பேசலம்மா. நான் பேசினாவே உனக்கு வந்து பிடிக்கல. நீ உங்கள் அண்ணங்கிட்டே பேசிக்க. ஏமா ஏன் செல்வி? பாரு, அவள் மூஞ்சே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டா. பாவம், அவளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவளை போய் இப்படி பேசுறியே? நீ சும்மா இரு. உன் பொண்டாட்டி விட்டு கொடுப்பியா? ஜாலரா அடிச்சுட்டு தான் இருப்ப. என்ன பண்ணுவ? நான் தான் சொல்லிவிட்டேன், இன்னும் 2 பிள்ளைங்க இருக்குது, அதில் எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நான் கொடுக்கலண்ணா இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன்.
சரி வா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவா. ஆமாம் இப்போ அதான் ஒன்று குறை. சாப்பிட்றேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. அண்ணி வந்து கேட்டானா சொல்லு நான் வெளியே போயிட்டேன்னு. ஆ சரி. என்ன நம்ம அண்ணங்காரன் வேறு திடீர்னு இப்படி சொல்கிறான்? மூணில் ஏதாவது ஒன்று வளைச்சி போட்டு நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் இப்போ பெரியவ வந்து கிடைக்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அவளுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ட்டாங்க. இந்த 2 பேர்த்தில் ஒருத்தி அவளையாவது மடக்கி போடணும். இந்த சொத்தெல்லாம் விடக்கூடாது. நான் பெற்று வச்சுருக்கிறது தான் தண்டமாச்சே. பேசாது சிரிக்காது, என்னமோ பொம்மை கட்டையாட்டமே வரும் போகும். இவளுங்க யார்ட்டையாவது பேசி சிரித்து அடிக்கடி இங்கே வந்தால் தானே பழக்கமாகும். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணி தொலைகிறது தெரியல. இப்போ எங்கே போயிட்டானோ தெரியல. எங்கடா போனேன்? சும்மா அப்படியே வீட்டில் என்ன புதுசாக வாங்கி வச்சிருக்காங்கன்னு சுற்றி பார்த்துட்டு வந்தோமா. ஏமா? ஆ, இங்கே என்ன நடக்குது தெரியுமா? நீனா தண்டத்துக்கு இருக்கடா, தண்டத்துக்கு. ஏமா இப்போ என்ன நடந்துச்சு? எது கத்துற? நான் என்ன தண்டத்துக்கு இருக்கேன்? ஆமாண்டா, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரணுங்கிற மாதிரி நல்லா படிச்சிருக்க, இன்னும் வேலைக்கு போகல, உடம்பேற்றி வச்சுட்டு நிற்கிற. இது மட்டும்தான் உனக்கு இருக்குது. இந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. பணம் இல்லைன்னா நம்மளை என்ன சொல்கிறது, தூக்கி போட்ட எச்சலமாக தான் எல்லாரும் நினைப்பாங்க தெரியுமா? ஏமா நீ பாட்டு கத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எதுவுமே புரியாது. என்ன ஏதுன்னு முதல்ல சொல்லு. சொல்கிறதுக்கு முன்னாடியே கத்திட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? எங்கள் அண்ணன் பொண்ணு பெரியவர் கால இன்னிசை, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு தெரியுமா? அடடா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. எங்க அவ முட்டக்கண்ணி? அவளை கிண்டல் பண்ணுமே. கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு அவள் பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமாண்டா, இப்படியே இழிச்சிட்டு உட்காந்துரு, எவ்வளவுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏண்டா 3 பேர் இருக்காளுங்க, அடிக்கடி வந்து யாரையாவது பார்த்து லவ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணாதான்டா எவ்வளவு கிடைப்பா? மா நீ சும்மா இருக்க மாட்ட. நானும் அந்த மாதிரி யாரையுமே நினச்சதெல்லாம் இல்லை. ஜாலியாக பேசணும் பழகணும். நீ ஏன் இந்த மாதிரிலாம் ஏற்றி விடுற? என்ன? ஏண்டா ஏய், கூறு கட்டவனாட்ட இருக்காத உங்கள் அப்பங்கார மாதிரி, புரியுதா? ரொம்ப அப்படியே நீங்களாம் நல்லவனுங்க தான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா ஏன் இங்கே வந்து நடுவூட்டில் கத்திக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறது கேட்டால் என்ன நினைப்பாங்க? ஆமாண்டா, என் வயிறுலாம் பற்றிக்கிட்டு எரியுது, புரியுதா? எப்படியாவது ஃபஸ்ட்டு சம்மந்தம் நானாக தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து எங்கள் அண்ணி அவங்க அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க போகுது, புரியுதா? அந்த பேங்கில் வேலை செய்கிறான் பாரு, அவனுக்கும் இவளுக்கும் கல்யாணமும். அவனா ரொம்ப நல்ல பையன்தான், பார்க்க நல்லா அழகா இருப்பான், நல்லவன் தான். நல்லவனோ கெட்டவனோ நான் அதெல்லாம் கேட்கல. இன்னும் உனக்கு 2 வாய்ப்பு இருக்குது, இன்னும் 2 பொண்ணு இருக்குது. அதில் யாரையாவது ஒருத்தரை வந்து நீ சரி பண்ணுற, நீ கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்க, இந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க மாட்டேன். ஏமா போமா அந்தாண்ட காமெடி பண்ணிக்கிட்டு. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னை பார்த்தா காமெடியாக பண்ணுற மாதிரி இருக்கா? என்ன நினச்சிட்டு இருக்க? சொல்கிறத கேட்க மாட்டேன். இந்த மாதிரியா இருந்தீன்னா உன் தலையெழுத்து ரொம்ப கேவலமாக முடிஞ்சிடும். ஒழுங்கா அந்த 2 பேர்த்துல யாரையாவது ஒருத்தர் சரி பண்ணுற வேலையை பாரு. ஏமா ஏன் இந்த மாதிரி கத்துற? நம்மளுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு, அவளை இந்த மாதிரி நீ பண்ண சொல்லுவியா? நீ என்ன தேவையில்லாத வேலைலாம் பேசிட்டு இருக்க? எங்கள் அண்ணனுக்கு ஒரு பையன் இருந்தா அவளுக்கிட்டையும் சொல்லி இந்த வேலையை தான் பண்ண சொல்லுவேன், புரியுதா? நான் சொன்னதை செய்கிறேன், அவ்வளவுதான். என்ன திடீர்னு அம்மா வேற இந்த மாதிரி சொல்லிட்டு போகுது? நமக்கு தான் அந்த மாதிரி நினைப்பே இல்லையே இவளுங்க மேலே. சரி அது பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டும். முட்டைக்கண்ணிக்கு கல்யாணமா? எங்க அவ ஆளையே காணோம். அவளை இன்னைக்கு ஓட்டுற ஓட்டில் அழுவட்டும். ஹேய் தென்றல், வா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹே வீரா, வா வா, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? என்ன ஜிம்முக்கு போறேன்னு சும்மா சொன்னேன்னு நினைச்சேன். நல்லா ஆள் வந்து நல்லா வெயிட்டா ஏற்றி வச்சிருக்கேன் உடம்ப. முன்னையோட இப்ப பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்க. ஏய் நீயும் மாறிட்ட. நீ என்ன காலேஜ் தானே போற? ஆனால் பார்த்தா காலேஜ்லாம் முடிச்சு வேலைக்கு போகிற பொண்ணு மாதிரி இருக்கியே. அதெல்லாம் என்ன பண்றது, ஒரு வயசு வந்தா எல்லாரும் அப்படிதான். நீ தான் பாலே மாறி இருக்க, அந்த மாதிரி தான் நானும். அம்மா எங்க உன் தங்கச்சி? அவளா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. உங்களை தான் பார்க்குறேன்னு எங்கேயோ போனாலாட்டுக்கு. நீ எங்கேயோ வெளியே இருந்து வர? ஆமா, எனக்கு கொஞ்சம் என் ஃப்ரெண்டை பார்க்குற வேலை இருந்துச்சு, அதனால போயிட்டு வந்தேன். என்ன உங்கள் அக்காக்காரிக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களாமே, ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏய் ஆமா, அது திடீர்னு முடிஞ்சிருச்சு. இப்பதான் உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாதுல்ல, எதுவுமே அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். இல்லை இல்லை, அம்மாட்ட சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அம்மா தான் இப்போ என்கிட்ட சொன்னிச்சு. என்ன லவ் மேரேஜா? ஆமா, அவங்களுக்குள்ள எப்படியோ லவ் வந்திருக்க மாட்டேக்கு. வீட்டில் சொன்னாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. எப்போ கல்யாணம்? தெரியல,